ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபி. ஆமாங்க, ராகி புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ராகி புட்டு செய்யறதுக்காக நான் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். சைடில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ராகி புட்டு செய்யறதுக்கு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை பவுடர்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். இப்போது இந்த சால்ட்டும் இந்த ராகி மாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நிறையா கண்டினியூஸாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணணும். நிறையா ஆட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ஜாஸ்தி ஆகிடும். புட்டு எப்போவுமே நமக்கு உதிரியாக இருக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புட்டு கலக்கவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ராகி மாவும் வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு நல்ல கலர்ஸ் சேஞ்ச் ஆகிடும். இந்த ஹெல்த்தியான ராகி மாவு பார்த்தீங்கன்னா அயர்ன் நிறைய இருக்குது, கால்சியம் நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கு எப்படியும் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இது பண்ணி கொடுங்க. இந்த ராகி புட்டு மட்டும் இல்லை, இதுலேயே நம்ம தோசை பண்ணலாம், இட்லி. அண்ட் இந்த ராகி புட்டே ஸ்வீட்டாக இல்லைனாலும் நம்ம காரமாக ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லிஸ்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு தாளித்து நம்ம காரமாகவும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு. குழந்தைங்க ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்தா லைக் பண்ணுவாங்கன்னா நம்ம ஸ்வீட்டாகவும் பண்ணி கொடுக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த புட்டு அப்படியே கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம உதுத்து கொடுத்துடலாம். கையில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிடிக்க வரணும், பிடிச்சிட்டு நம்ம உதுத்துனோன்னா உதுந்துடணும். அதுதான் நம்மளுடைய கன்சிஸ்டன்சி. இப்போ இது எல்லாமே ரெடி ஆயாச்சு. நம்ம கொழா புட்டு செய்யறதுக்கான அந்த குழாயிலையும் நம்ம இதை போட்டு வேக வைக்கலாம். அப்படி இல்லை நம்மக்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துலையும் வச்சு எடுத்துடலாம். நம்ம இட்லி பாத்திரம் தண்ணி சுட வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை வச்சுட்டு 5 மினிட்ஸ் நமக்கு சூடு பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். சில பேர் இது மேலேயே கோகோனட்ஸ் ஆட் பண்ணுவாங்க, இல்லைன்னா நேந்திரம்பழம் கட் பண்ணிவிட்டு மேலே அது கூடயே ஆவியில் பாயில் பண்ணி எடுத்துருவாங்க. நீங்கள் அந்த மாதிரியும் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அது எதுவுமே ஆட் பண்ணலை. ஜஸ்ட் இந்த ராகி மாவு மட்டுமே புட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஃப்ளேவருக்காக கீ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேங்காய் திருகி ஆட் பண்ணிக்க போகிறோம். அது கூட நம்ம வெல்லம் நல்லா தட்டி வச்சுட்டு இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு கேஷ்யூஸ் அண்ட் கிரேப்ஸ் பிடிக்கும்னு நினச்சிங்கனாலும் கீயில் ஃப்ரை பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆயாச்சு. நீங்கள் இதை அப்படியே பால் மாதிரி பிடிச்சி உருண்டையாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் கப்பில் போட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆயாச்சு. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கூட ஒரு கப்பில் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா சூடாக சாப்பிடுவாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே நீங்கள் ஸ்பைஸாகவும் போட்டும் செய்யலாம். அது மாதிரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.